அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி சிலபஸ் 2024 சேஞ்ச் ஆர் நாட் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு இருக்கிறாங்க, யூடியூப் மூலமாக கேட்டு இருக்கிறாங்க, இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் 2024 சேஞ்ச் ஆகுமா ஆகாதா. ஏற்கனவே பிஜிடிஆர்பி சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்துட்டு நிறைய சிலபஸ் இருக்குது, சரிங்களா. எல்லா சிலபஸ் கிட்டத்தட்ட எம்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸுமே இந்த பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது. அதனால் இனியும் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னாச்சுன்னா தேர்வர்களுக்கு இது ஒரு கடினமான சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே பல வருடங்களாக இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இனியும் சிலபஸை மாற்றம் செய்தால் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும், சரிங்களா. புதிதாக ப்ரிப்பேர் பண்ணணும், புதிதாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். ஸோ அதாவது அந்த பல வருடங்களாக 5-6 வருடங்களாக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை உண்டாகும். அப்போ இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் எதற்காக சேஞ்ச் செய்யணும், எதற்காக அதில் மாற்றம் கொண்டு வரணும். அதாவது பார்த்திங்கன்னா 2021 இருந்து இந்த பிஜிடிஆர்பியில் பார்த்திங்கன்னா ஒரே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ இந்த 24 வருடங்கள் ஆயாச்சு இல்லையா. இது வரைக்கும் 12 முறை பிஜிடிஆர்பி தேர்வு நடந்திருக்குது. 12 முறை தேர்வு நடத்தி அநேக இந்த ஆசிரியர்களை உருவாக்கி விட்டுருக்குறாங்க. அப்போ இந்த 24 வருடமும் ஒரே சிலபஸ் தான் இருந்திருக்குது. ஆனால் இப்போது ஒரு மாத காலமாக 2 மாத காலமாக இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு தகவல் வாட்ஸ்அப் மூலமாக பரவிக்கொண்டே வருகிறது. அந்த வாட்ஸ்அப் நியூஸில் என்ன தகவல் அப்படிங்கிறத பாருங்கள். 24 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜிடிஆர்பி சிலபஸில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள பாடப்பகுதிகளோடு 20 முதல் 25% இன்க்ரீஸ் ஆகிறது. வினாத்தாள் முறையில் மாற்றமில்லை. மேஜரில் 110, உளவியலில் 30, பொது அறிவு 10, மொத்தம் 150. தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம். ஏப்ரல் மாத இறுதியில் கவர்மெண்ட் கசெட்டில் சிலபஸ் ரிலீஸ் ஆகும் என உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த 24 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் இந்த சிலபஸில் மாற்றம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது. 25% சிலபஸில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வினாத்தாள் முறையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த மேஜரில் 110, சைக்காலஜியில் 30, ஜென்ரல் நாலேஜில் 10. அப்போ அதுலேயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வு எல்லாரும் எழுதி ஆகணும். அதுக்கப்புறமா ஏப்ரல் மாத இறுதியில் இல்லைன்னா மே மாதத்தில் கவர்மெண்ட் கசெட்டில் வெளியிடப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏப்ரல் மாத இறுதி வரப்போகுது. ஸோ எப்போ வெளியிட போகிறாங்களோ தெரியல. அதாவது இந்த சிலபஸ் மாற்றம் இன்னும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இன்னும் வரலை. அப்போ இந்த உறுதிப்படாத வரைக்கும் யாரும் இந்த சிலபஸ் மாற்றத்தை நம்ப வேண்டாம், சரிங்களா. சிலபஸில் மாற்றம் செய்தாலும் அங்கே ரொம்ப ஒன்றும் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை. ஏற்கனவே உள்ள சிலபஸ் தான், அதில் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகும். அதை நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதனால் கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் சிலபஸ் மாறப்போகுது, அப்போ புது சிலபஸ் வரப்போகுது, இனி எல்லாத்தையும் புதுசாக தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டே கிடையாது. ஏற்கனவே உள்ள அந்த சிலபஸ் தான். அப்போ அந்த சிலபஸை நல்லா படிங்க. அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் ஈஸியாக நீங்கள் அதை என்ன பண்ணிடலாம், படித்து முடிச்சிடலாம். சரி, அதனால் இந்த அதிகாரப்பூர்வ தகவல் டிஆர்பி வெப்சைட்டில் வர்ற வரைக்கும் யாரும் இதை நம்ப வேண்டாம். ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் கசெட்டில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த நியூ சிலபஸை படிக்க தொடங்கலாம். அது வரைக்கும் ஓல்டு சிலபஸை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, தயார் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வருடம் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2001 இருந்துட்டு இப்போ இந்த 2022 வரைக்குமான ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் இப்போ நமக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த 2001 2022 வரைக்கும் டிஆர்பி எக்ஸாம் நடந்திருக்குது. எந்தெந்த வருஷம்லாம் நடந்திருக்குது அதையும் பாருங்களேன். 2001 நடந்திருக்குது, 2003, 2004, 2005.
2006. அதுக்கப்புறமா ஒரு 5 இயர்ஸ் கேப் இருக்குது. 2011 நடத்திருக்கிறாங்க, 2012, 2017, 2017, 2019, அதுக்கப்புறமா 2022. இப்போ அடுத்ததான் 2024 இந்த டிஆர்பி எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இப்போ இதுவரைக்கும் 12 முறை இந்த டிஆர்பி தேர்வு நடந்துள்ளது. 12 முறை தேர்வு நடந்து அநேக ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். அப்போ இந்த 2024 அடுத்த எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ அதில் என்ன சிலபஸ் வைக்க போகிறாங்க, அது ஒரு புரியாத ஒரு புதிராக உள்ளது. அப்போ அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். சிலபஸ் வந்துட்டு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிறது. மாற்றம் ஏற்பட்டாலும் அங்கே ஒன்றும் மாற்றம் இருக்காது. ஒரு சில டாபிக்ஸ் சேஞ்ச் ஆகும், வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ தைரியமாக நீங்கள் உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுக்கான போஸ்டிங் ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, நல்ல நம்பிக்கையோடு போகிறீங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. சரிங்களா? அதனால் மனம் தளராமல் ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் நெவர் எவர் ஃபெயில்ஸ். சரிங்களா? அப்போ வரக்கூடிய எக்ஸாம் நல்ல ஒரு எக்ஸாமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதுக்கப்புறமா இந்த பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. டெய்லி லைவ் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. ரொம்ப நல்ல ஒரு லைவ் டிஸ்கஷன். சரிங்களா? அதாவது கொஸ்டின் கேட்க ஆன்சர் பண்ண இந்த மாதிரி ஒரு லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். உடனடியாக இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. பிஜிடிஆர்பி கிளாஸஸ் போயிட்டுருக்குது. அதே போல் செட் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம். ஸோ இதுவும் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நடந்துகிட்ருக்குது. உடனடியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.